டுடே சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கொஞ்சமாக சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். கூடவே 2 பல்லாரி, ஒரு 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். கட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்தாச்சு. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம். கொஞ்சம் மல்லி இலையை கட் பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கடாயில் ஆயில் ஊற்றி சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது அது கொஞ்சம் வதங்கினா பல்லாரியும் 2 பச்சை மிளகாயும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக சால்ட்டு போட்டு வதக்கினா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ தக்காளி ஆட் பண்ணி அது கூடயே வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் அது கூடவே போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இது கூட 2 ஸ்பூன் வத்தல் பொடி, கொஞ்சமாக கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு சிக்கனை ஆட் பண்ணி தேவைக்கு வாட்டர் ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணியாச்சு. நல்லா கிளறி விட்டு வாட்டர் ஊற்றி வேக வச்சு நல்லா வெந்தாச்சு. இது கூட கொஞ்சமாக மல்லி இலை போட்டு இறக்குனா சிக்கன் கிரேவி ரெடி.